ஜெய்ஹிந்த் மக்களே, திஸ் இஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் த கிரே. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் நேற்று அவருடைய ஒரு கல்வி பரிசளிக்கும் விழா அப்படிங்கிற விழாவில் வந்து நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வேண்டாம், மாநிலத்துக்கு வேண்டாம், நாங்கள் எங்கள் மாநிலத்து தனி எக்ஸாம் நாங்கள் வச்சுக்கிறோம், அதை வச்சு நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கார் மக்களே. ஆக்சுவலாக நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி நீட் எக்ஸாமால் எத்தனை ஏழை எளிய மாணவிகள் வந்து டாக்டரிங் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி நீட் எக்ஸாம் அப்படிங்கிறதுல ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் எல்லாருமே அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம். இதனால் எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸாலையும் டாக்டர் படிக்க முடியும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவர் தெரியாமல் பேசியிருக்கிறாரா, தெரிந்து பேசுகிறாரா நமக்கு தெரியல மக்களே. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, என்னென்னால் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது என்ன மாதிரி அரசியலாக இருக்க முடியும் அப்படின்னால், யூஸ்வலாக இன்றைக்கு திராவிட கட்சிகள் பண்ணக்கூடிய அரசியல் தான் திரு விஜயின் அரசியலும் கூடவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகின்றது. ஒன்று. ரெண்டாவது, நீட்டை பற்றி பேசினா நம்ம டக்குன்னு ரீச் ஆகுவோம். நீட்டை பற்றி, நீட் எதிர்ப்பை பற்றி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கின்றது. நீட் எதிர்ப்பை பற்றி பேசினா நம்ம டக்குன்னு ரீச் ஆகும், மக்களிடம் வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு பேசியிருக்காரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. இன்னொரு எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இஷ்யூ அப்படிங்கிறது ட்ரக்ஸ். அது இந்தியா லெவலில் இருக்குது, வேர்ல்டு லெவலில் இருக்குது. அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. ரொம்ப கூடுதல் அப்ரிஷியேஷன் கொடுக்க வேண்டிய விஷயம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது மக்களே. ஒரு கல்வி அப்படின்னு வரப்போ ஹவு கம் an எக்ஸாமினேஷன் பிகம் an enemy? எப்படி ஒரு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு எனிமியாக மாறுவாங்க ஒரு பசங்களுக்கு? யோசிக்கணும். ஒரு தேர்வு அப்படிங்கிறது எப்படிங்க தமிழ்நாட்டில் உள்ள நபர்கள்கிட்ட வந்து அது எனிமிட்டியாக மாறும்? இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிடுவோம். அதாவது இப்போ சொல்கிறாங்க, அதாவது நீட் எக்ஸாமில் வந்து குளறுபடி நடந்திருக்கின்றது அப்படின்னு. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரு ஐ திங்க் 2 to 3 years பிஃபோர் நினைக்கிறேன், அரசு சார்ந்த, அதாவது கவர்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் சர்வீஸுக்கு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷனில் குளறுபடி ஏற்பட்டுச்சு. ஐ திங்க் டிஎன்பிஎஸ்சி நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். டிஎன்பிஎஸ்சியில் வந்து குளறுபடி ஏற்பட்ட காரணத்தினால் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸே வேண்டான்னு யாராவது போராடினாங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸே வேணாம் யாராவது வந்து வெளியே வந்து பேசினாங்களா? ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நீங்கள் தப்பை திருத்துவீங்களா, இல்லை அந்த சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணுவீங்களா? இது விஜயோடைய அரசியல்ன்றது இதுதான் விஜயோட அரசியல் அப்படின்னால், ஐ எம் சாரி டு சே மக்களே, விஜய் இஸ் கோயிங் இன் அ வெரி ராங் டிரெக்ஷன். நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் அதனால் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் யார்ட்டு கேட்க வேணாம். யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் அ டாக்டர். ஒரு டாக்டர்கிட்ட உட்காந்து நீட் எப்படிங்க நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க அதை அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. இன்னொரு விஷயம் சொல்கிற மக்களே, தமிழ்நாட்டை அதாவது இந்தியாவே எடுத்துக்கலாம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியாவுடைய டாக்டர்ஸ் பேஷண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது மிக மிக அதிகம். அதாவது ஒரு 10 பேஷண்ட் ஒரு டாக்டர் இருந்தாங்க அப்படின்னா அது சூப்பர் ரேஷியோ. இந்தியாவை பொறுத்தளவுக்கு பல ஆயிரம் பேஷண்ட் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. என்றைக்கு இந்த ரேஷியோ அப்படிங்கிறது குறைந்து 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 வந்து ஒரு 10 பேஷண்ட்டுக்கோ இல்லை ஒரு 100 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் வந்து இந்தியாவில் உருவாகிறாங்கனால் அப்பொழுது தான் இந்தியாவில் அதிகமான ஒரு நோய் இல்லாமல் பார்த்து கொள்வதற்கு முடியும். இன்றைக்கும் ஆரம்ப சுகாதார மையங்களில் பார்த்தா டாக்டர்ஸ் ரொம்ப குறைவு தமிழ்நாட்டிலேயே. அப்போது நீங்கள் டாக்டர்ஸ் அதிகப்படுத்தணும். உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஒரு பெரிய பெரிய கல்லூரியில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் நீட் இல்லாமல் பெரிய பணக்காரங்க படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் ஆரம்ப சுகாதார மையத்தில் வேலை பார்ப்பாங்களா? ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்க முடியும்? ஒரு மிடில் கிளாஸை படிச்சுட்டு வந்திருக்கணும். ஏழை எளிய மக்களுடைய அவங்களுடைய உணர்வையும் அவங்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருந்திருக்கணும். இதெல்லாம் இருந்தவங்க இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் மக்களே, மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த யாருமே ஒரு கிராமத்தில் டாக்டராக போய் இருக்கிறது கிடையாது. இங்கே அவங்க செட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு கிராமத்தில் படித்த நபர்கள் தான் அங்கே டாக்டரை வேலை பார்க்குறாங்க. ஆரம்ப சுகாதார மையமாக இருக்கட்டும், இல்லை லெட்ஸ் டேக் ப்ரைவேட் கிளினிக்ஸ் ஆல்சோ. அப்போது நிறைய ஒரு கிராமங்கள்லேருந்து டாக்டர்ஸ் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? இதற்கு நீட் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். உதயசன ஏஸ்மத்தோ இருக்கார்,
யூசி அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து நீட்டை கிராம மக்களும் கிராமத்தில் உள்ள பசங்களும் படித்து கிளியர் பண்ணி டாக்டர் ஆகணுன்றதுக்கு அவர் வந்து சிலபஸை மாடிஃபையாக பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதை ஏன் விஜய் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை? கண்டிப்பாக சொல்கிற மக்களே, நீட் அப்படிங்கிறது ஏழை எளிய டாக்டர்ஸை உருவாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். ஒரு எக்ஸாமினேஷன்ஸில் நீட் குளறுபடி நடந்து போச்சு அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த நீட்டையும் சிஸ்டத்தையும் கேன்சல் பண்ணி கொலாப்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தரமான அரசியலாக இருக்கவே முடியாது. அது ஒரு மட்டமான அரசியல்னு சொல்லலாம். நீட்டை பற்றி இவ்வளவு கான்ஸ்பிரசிஸ் இருக்கிறதுனால தான் நீட் எக்ஸாமினேஷனில் உள்ள கொஷின் பேப்பரை லீக் பண்ண அவ்வளவு போட்டி நடக்குது. நான் கேட்குறேங்க, இன்ஜினியரிங் படிக்க விரும்புபவர்கள் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டியது இருக்கா இல்லையா? தட்ஸ் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன்ஸ் தான். இன்ஜினியரிங் படிக்க விரும்புபவர்கள் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் எழுத போகிறப்போ யாரும் அந்த கொஸ்டின் லீக் பண்ணுறாங்களா? எவனும் பண்ண மாட்டான். ஏனால் அந்த அளவுக்கு டிமாண்டு பெருசாக இல்லாமல் போச்சு. ஆனால் டாக்டர்ஸுக்கு டிமாண்ட் என்றைக்குமே அதிகம். அதனால் அந்த பேஷண்ட் டாக்டர் ரேஷியோவை நம்ம எந்த அளவுக்கு குறைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க முடியும், ஒரு மக்கள் நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும். அப்போது அதில் நீங்கள் இவங்க எல்லாரும் பெரிய 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 கான்ஸ்பிரசி ஏற்படுத்துவதன் காரணமாகத்தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ராடு பண்ணுறவன் அந்த கொஸ்டின் லீக் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஸோ அரசியல்வாதிகள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும், நீட் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அதை வச்சு அரசியல் பண்ணி அது கான்ஸ்பிரசி தியரிஸை உருவாக்கி அதில் ஃப்ராடுத்தனத்தை உருவாக்கி அதில் பிரச்சனைகளை உருவாக்கி அதில் அரசியல் பண்ண வேண்டாம். என்றைக்குமே ஒரு குழந்தைகளுக்கு, ஒரு மாணவிகளுக்கு தேர்வு என்பது எதிரியாக இருக்கவே முடியாது. டெஸ்ட் இஸ் நாட் அன் எனிமி. டெஸ்ட் இஸ் டெஸ்டிங். அந்த டெஸ்டிங்க்கு நம்ம எந்தளவுக்கு தரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த உருவாக்குவதற்கு இன்றைக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்து விட்டது. அதை புரியாமல் பேச வேண்டியது நம்மளோட தாழ்மையான ஒரு கருத்து மக்களே. ஸோ லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் வியூஸ் மக்களே. நன்றி, வணக்கம்.